விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय வரதராஜ் वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. ஒரு நார்மலாக நம்ம வாழ்க்கை ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது நம்ம வாழ்க்கையில் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம அனுபவம், நம்ம வழி, நம்ம பெயினை ஜெயிக்கிறது, தோக்கிறது, பார்க்குறது, அழுகிறது, சிரிக்கிறது, கோவப்படுறது, சங்கடப்படுறது, வேதனைப்படுறது எல்லாமே ஒரு அனுபவமாக ஃப்ராக்மெண்டேஷனாக ஒரு ஜிக்ஸா பசிலாக இருக்கும். அந்த பசிலோட மொத்த உருவம் என்ன ஃபோட்டோங்கிறது நமக்கு தெரிஞ்சு தொலையாது. நார்மலாக பொம்மை வாங்கினீங்கன்னா அட்டை இருக்கும், அதை எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்துப்பீங்க, ஓகே யானை, இது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கலப்போம், அதுக்கப்புறம் கலைச்சிட்டு திருப்பி யானை வரா மாதிரி பண்ணுவோம். நமக்கு அந்த ஜிக்ஸா பசில் குழம்பு இருந்தாலும் நமக்கு இது யானை வரும் அப்படின்னு ஐடியா இருக்கிறதுனால கரெக்டாக சேர்ப்போம். ஓகே, இது கண் மேலே வச்சுக்கலாம், கால் எப்படியும் கீழே தான் வரும், வால் கொஞ்சம் தள்ளி வைக்கலான்னு ஒரு கொத்து மதிப்பாக அப்படி போகும்போது யானை வந்துடும். ஆனால் கடவுள் நமக்கு என்ன பண்ணோம், நம்ம வாழ்க்கையை அமைக்கும் போது இந்த ஹோல் பிக்சரை முதல்ல காட்ட மாட்டான். நீ என்ன போகிற, நீ என்னங்கிறத காட்ட மாட்டான். எடுத்தோடனே ஜிக்ஸா பசில் தான் இருக்கும். இப்போ உங்களால் அந்த பசிலை வச்சு உங்களால் யானைன்னு கண்டே பிடிக்க முடியாது. களைச்சி போட்ட அதுதான் உங்கள் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை. நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவமாக எடுத்து சேர்த்து வைப்போம். இது என்னவா வரும், இது என்ன டிசைனாக வரும், என்ன நம்ம ஒரு டிசைன் நினச்சி வர தொலைப்போம். நீங்கள் யானை பசில் வாங்கிட்டு ஏன் சிங்கம் வரலன்னு வச்சுக்கிட்டு இருப்பீங்க. என்ன இந்த இடத்துல ஒரு பல் வரணுமே, நகம் கூர்மையாக இல்லையே, நிறைய அங்கங்கே தாடி மாதிரிலாம் இருக்குதுன்னு நம்ம யானைக்கு வச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இதுதான் வாழ்க்கை. இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்லேயும் நிறைய நீங்கள் பார்த்த இத்தனை 100 எபிசோடுமே என்னோடய வாழ்க்கையோட ஒரு ஃப்ராக்மெண்டேஷன் தான். ஒரு நாளில் ஒரு விதமாக ஒரு தேடலாக நான் இருந்திருப்பேன். என்னோடய ஆர்ட்டு, ஃபிலிம் டைரக்ஷனு, காமெடி, வீட்டு விஷயம், பொறுமை, நண்பர்கள், சொந்தக்காரங்க, அப்புறம் நம்மளோட காமெடி சைட்லேருந்து என்னோடய அக்கல்ட்டு சைடு, என்னோடய சிங்க்ரானிசிட்டி, என்னோடய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வரைக்கும் எல்லாமே ஒரு ஃப்ராக்மெண்டேஷனாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது எல்லாம் இருக்குது, நிறைய விஷயம் மேய்க்கிறேன், சமாளிக்கிறேன், ஏதோ டைரெக்ஷன்லாம் போய்ட்டுருக்கு, ஏதோ ஒரு பீஸ் மட்டும் மிஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுது. அதாவது நம்ம ஞானம் அடைகிறோம், புத்தாவோட அடைகிறோம், உண்மையை அறிகிறோம், கண்ண மூடி உட்காந்து உலகத்தை கண்டுபிடிக்கோங்கிறது எல்லாத்துக்கோட பேசிக் தேவை, அது வேறு. நான் ஏன் இப்படி தனியாக இருக்கேன், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கனேன்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்களா அதில்? சில பேர் யோசிக்கலாம், ஏன் நம்ம ஜெல்லாக மாட்டேங்கிறோம், செட் ஆக மாட்டேங்கிறோம், தனியாக தெரிகிறோம், ஏன் நம்மளெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு நம்மனா லூஸாக ஒரு மாதிரி ஏதாவது மென்டலாக நம்ம இல்லை, ஏன் நம்மளை யாருக்கும் புரிஞ்சிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்மளே நினச்சிப்போம். எனக்கு இந்த ஜிக்ஸா பசிலோட ஒரு சோர்ஸ் பசில்னு இதை கண்டுபிடிச்சிட்டா, அப்படி தந்தம் பிடிச்சிட்டா, அது யானை அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு பிடரி மயிர், சிங்கம்னு அந்த மாதிரி எனக்கு இது பிடிச்ச உடனே எல்லா பசிலும் கனெக்ட் ஆகிடுச்சோன்னு தோணுது. அதுதான் என்னோடய ஹைப்பர்னஸ், என்னோடய ஹைப்பர் பிரெயினை நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்த டைமுன்னு சொல்லலாம். ஏடிஹெச்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற ஒரு பிரெயின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நியூரோ டைவர்ஜென்ட் தான், அது ஒரு டிஸார்டர் கூட இல்லை, அது ஒரு வே ஆஃப் திங்கிங். அது நான் ஆன்லைன் டெஸ்ட்டு தான் எடுத்து எல்லாமே எனக்கு ஃபுல் மார்க் இருந்துச்சு. ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போனால் அவங்க ப்ராப்பராக சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது நிறைய பேருக்கு இது இருக்கும். இது என்னதுன்னா ஒரு மாதிரி மல்டிப்பிள் விஷயத்தில் ஆர்வம் இருக்கும், எனர்ஜி பயங்கரமாக இருக்கும், பிரெயின் ஒரு 5-6 ஆங்கிளில் பேரலாக யோசிக்கும், ஹைப்பராகவே இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருப்போம், சில விஷயத்தில் பொறுமை இருக்காது, ரொம்ப பிடிவாதமாக எது பிடிக்க மாட்டோம், நிறைய விஷயம் இருக்குது, மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் படிச்சுட்டு இருக்கும்போது தெரிய வந்துச்சு எனக்கு இது மாதிரி இருக்கலாமான்னு பார்க்கும்பொழுது. அது சில பேர் அது நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக சொல்லாதீங்க, அப்படி ஒன்று அந்த மாதிரி இஷ்யூலாம் பார்த்து பேசுங்கம்மாங்க. இன்றைக்கி சும்மா எனக்கு மனசில் இருக்கிறத அப்படியே உடச்சி பேசலான்னு சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட்டை வச்சேன். அதை பற்றி நான் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தா அதில் என்ன கேட்குதுன்னா, மற்றவங்க பேசுகிறதே பேச விடாமல் பாதியிலே நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சி பண்ணுவீங்களா, உங்களால் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார முடியாதா, ஃபோன் நோண்டிக்கிட்டே இருப்பீங்களா, கை கலம் படப்படம் உதறிக்கிட்டே இருக்குமா, திடீர்னு எனர்ஜியாக இருப்பீங்களா, சம்மந்தமே இல்லாமல் டல்லாகிடுவீங்களா, நிறைய கேள்வி இருந்துச்சு. எல்லாத்துக்குமே வெரி ஆஃபன் தான் போட்டேன். ஒய்ஃபும் பக்கத்தில் இருந்தாங்க, ஒழுங்காக போட்டு கொண்டுருவேன் அப்படின்னா. ஸோ எல்லா ஆன்சரையும் போட்டு பார்த்தா நீங்கள் 16க்கு 16 வந்துச்சு, எனக்கு ஃபுல் மார்க் நீங்கள் ஏடிஹெச்டியாக இருக்கலாம் அப்படின்னு.
ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துச்சு. இந்த மாதிரி இருக்கிற பசங்க யாராவது பாட்காஸ்ட்லாம் கேட்டிங்க, பசங்களோ பொண்ணுங்களோ பாட்காஸ்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உதவும் அப்படிங்கிற ஐடியாக்காக தான். இது வந்து ஒன்றும் ஒரு மென்டல் இஷ்யூவோ ஒரு இதுவோ கிடையாது. இது வந்து ஒரு வே ஆஃப் பிரெயின் ஒர்க்கிங். நம்ம ஒயரிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போது ஒரு டைமில் வந்து மல்டி பேஷனட் பீப்புள் வந்து எப்படின்னா, இப்போ நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் யோசிச்சிங்களேன். யூடியூப் யோசிக்கிறேன், காமெடி சேனல் வச்சுருக்கேன், டெக்கு பேசுகிறேன், மியூசிக் பேசுகிறேன், பாட்காஸ்ட் பேசுகிறேன், மெடிடேஷன் பேசுகிறேன், வோக்கல் ஒலி பேசுகிறேன், ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருக்கேன், ஆக்டிங் பண்ணியிருக்கேன், டைரக்ஷன் ட்ரை பண்ணியிருக்கேன், மியூசிக் வீடியோ பண்ணியிருக்கேன். என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கேன். என்னால் சமாளிக்கவும் முடியுது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் பயங்கர ஜீனியஸாக காட்டிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை நான் ஓப்பனாக ஒத்துருக்கேன். பயங்கர ஜீனியஸாக நான் காட்டிக்கணும். ஏதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, ஃபுல் தாடி, ஃபுல் கண்ணாடி போட்டு நிறைய பேப்பர் வச்சுக்கிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாலும் அந்த ஃபோட்டோலாம் பிடிக்கும். எனக்கு நான் ஜீனியஸாக காட்டிக்கணும், இன்டெலிஜென்ஸ் மூலமாக நான் எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆள். வருஷம் அதுக்காக தான் நான் படிக்க ஆரம்பித்தேன், கற்றுக்க ஆரம்பித்தேன், நேம்ஸ் ட்ராப்பிங் போயிட்டு இருந்தேன். ஜீனியஸாக ஃபேக் ஜீனியஸாக காட்டிக்க ஆரம்பிச்சு ஒரு டைமில் வந்து உண்மையில் ஒரு தெளிவு கிடைக்கிது. நிறைய விஷயம் கற்றுக்கும் போது ஒரு ஹோல்சம் வருது. இது வந்து நீங்கள் ஜீனியஸாக காட்டிக்க ஆசைப்படுறத விட எல்லாருமே எல்லா விஷயத்தையும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதை என்னை கொண்டு போகுது. அது நீங்கள் பாட்காஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஆனால் காமெடி பண்ணனா எதுக்கு இவ்வளோ பேசிகிட்டு இருக்காருன்னு உங்களுக்கே ஆச்சரியமாக வந்துருக்கலாம் சில சமயம்லாம். என்னோடய இது அப்படி தான் இருந்துச்சு. என்னால் மியூசிக் எல்லோரும் வந்து எப்படி நீ இவ்வளோத்தையும் சமாளிக்கிறேன், எப்படி இவ்வளோ சமாளிக்கிறேன்னா தெரிலடா, ஜாலியாக போகுதுறான்னு. அப்போது என்னால் இதை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. சில பேரால் எப்படி சமாளிக்க முடியுங்கிறது எனக்கு அப்போ தெரியலை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் மல்டி பேஷனட் பீப்புள் பற்றி நான் ஒரு பாட்காஸ்ட் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் வந்து நீங்கள் உங்கள் 5-6 வேலை மேலே ஆர்வம் இருக்கா? அதாவது நீங்கள் நல்ல டாக்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் வரைய ஆசை இருக்கும். ஒரு நல்ல இன்ஜினியராக இருப்பீங்க, ஆனால் பரதநாட்டியம் டான்ஸை கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு நல்ல டான்ஸாக இருப்பீங்க, உங்களுக்கு சயின்ஸில் ஆர்வம் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் பேஷனட் பீப்புளாக இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். ஒரு பையன் வந்து நல்லா பேசியிருப்பான். அதாவது சிங்கிள் கோல் வச்சுட்டு வாழ்கிறாங்களே, ஒரு மோனோ கோல். நான் இந்த அரையன் 3 சாம்ஸ் மாதிரி நான் 30 வயசில் வீடு வாங்குவேன், 35 லேண்ட் வாங்குவேன், 40. அவங்க வந்து ஒரு மோனோ கோல். இது தாங்க என் கோல், இது மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு லைஃப் ரொம்ப வேகமாக சீக்கிரம் போகும். ஏன்னா அவங்க கற்றுக்கிற எல்லா விஷயமே அந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு எஃபர்ட்டாக தான் போடுவாங்க. ஆனால் மல்டிபிள் பேஷனட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த விஷயமா இருந்தால் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு 5 நாள் பெயிண்டிங் பற்றி வரைவான், ஒரு 5 நாள் கார்டனிங் பண்ணி பார்ப்பான், ஒரு 5 நாள் கவிதை எழுதுவான், ஒரு 5 நாள் அனிமேஷன் படிப்பான், ஒரு 5 நாள் ஓடி பார்ப்பான், ஒரு 5 நாள் ஜிம் போவான். இப்படி இருக்கும் பொழுது அவனை வந்து எதுக்கு எல்லாத்துலேயும் வாய் வைக்கிற, என்னது ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேடு, கிங் ஆஃப் நத்திங், எல்லாத்துலேயும் வாய் வச்சா ஒன்றுத்தில் விளங்க மாட்டேன். இந்த விஷயத்தில் முதல்ல தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் எம்ப்ரேஸ் பண்ண கற்றுக்குங்க இந்த மாதிரி மக்களை அப்படிங்கிற வீடியோ பற்றி நான் வீலாகலை பேசும்போது நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. எனக்கே அவன் அழகாக சூப்பராக விளக்கிடுறான் அந்த பையன். அந்த லிங்க்கையும் நான் முடிஞ்சால் பாட்காஸ்ட்டோட அபவுட்டில் நான் போட்டு பார்க்குறேன். அதில் வந்து என்ன அவர் சொல்கிறாருன்னா, மல்டிபிள் பேஷன் பீப்புள் வந்து தப்பு கிடையாது, அவங்க பிரெயின் ஒயரிங்கே அந்த மாதிரி ஆர்வமாக இருக்கும். ஆல்சோ அவங்களுக்கு வந்து ஒரு காலிங் ஒன்று இருக்கும், அதை நோக்கி தான் அவங்களோட எல்லா பேஷனும் போகும். அந்த மல்டிபிள் பேஷனும் ஒரு இடத்துல கன்வெர்ஜ் ஆகிற இடம் ஒன்று வரும். அதனால் எந்த விஷயமும் வந்து இது ஏன் நம்ம எல்லா இடத்துலையும் வாய் வைக்கிறோன்னு யோசிக்காமல் அது பர்சூ பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மாஸ்டர் இல்லாமல் 10 டிபார்ட்மெண்ட்டில் மீடியக்கராக இருப்பீங்க. ஆனால் கவலைப்படாமல் தொடர்ந்து போயிட்டே இருக்கான்றான். அந்த 10 விஷயமும் ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு உங்களை பெஸ்ட்டாக வந்து கொண்டாந்து உட்கார வைக்கும் அப்படின்னு அவன் அந்த வீடியோவில் சொல்கிறான். பட் இட் வில் டேக் டைம் அப்படின்றான். ஒரு சிங்கிள் கோல் இருக்கிறவன் உங்களோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருப்பான். உங்களுக்கு எதுலேயுமே முன்னேற்றமே இருக்காது. ஏன் எல்லாத்துலேயும் வாய் வைக்கிறோன்னு இருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஆர்வம் இருக்கிற எல்லா வேரியஸ் ஃபீல்டுலேயும் இருக்கிறத கற்று அது ஒரு நாள் ஒரு சிங்கிள் பாயிண்டில் கன்வெர்ஜ் ஆகும்போது அவனோட ஒரு 10 அடி முன்னாடி இருப்பீங்க. எப்படின்னு அந்த மாஸ்டர் பீஸை நீ பண்ணன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாம் அவங்களோட ஜீனியஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இது எல்லாருக்கும் மல்டிபிள் பேஷன் இருக்கிறவங்க எல்லாருமே இது ஏதோ ஒரு வகையில் சாதிச்சிடுறாங்க அப்படின்னு எனக்கு சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, நம்ம தப்பு பண்ணல, நம்ம ஒழுங்காக தான் இருக்கும், இது ஒன்றும் ஒரு குறை கிடையாதுன்னு சொல்லி நான் பேசும்போது நிறைய ஃபீல்டில் ஆர்வமாக இருக்கிற பசங்களாம் கமெண்ட்டில் வந்தாங்க. அண்ணே நான் வேலைக்கு போகிறேன், ஆனால் பெயிண்டிங் பிடிக்கணும், வீட்டில் திட்டுறாங்க. அண்ணே நான் சிங்கிங் பிடிக்கும், வீட்டில் திட்டுறாங்க. நான் ஒரு இன்ஜினியர், ஆனால் நல்லா வண்டி விட்டு ஆசைப்பட வீட்டில் திட்டுறாங்க. ஸோ மல்டிபிள் பேஷனட்டை வந்து வீட்டில் வந்து என்கரேஜ் பண்ணுறது இல்லைங்கிறது பொதுவாக தெரிஞ்சுது. இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குற பழக்கம் நம்ம ஊரில் இருக்கிறதாங்க பெரிய கடுப்பு. நம்ம ஊரில் ஒரு டேலண்ட் மயிர் இருந்தால் அதில் காசு வந்தே ஆகணும், இல்லைன்னா அந்த வேஸ்ட்டுன்னு சொல்லி தான் அந்த உலகம் எனக்கு இவ்வளோ டார்க்காக இருக்குங்கிறத நான் டீப்பாகவே நம்புவேன். உங்களால் பாட முடியும், இதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பாங்க. என்னால் பாட முடியும், அவ்வளோதான் பிரயோஜனம். அந்த ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம். நீங்கள் சும்மா விளையாடுங்க. இப்போது சந்தில் போய் கிரிக்கெட் விளையாடுங்க. எதுக்கு விளையாண்டிங்க சின்ன வயசில்? சச்சின் ஆகணும்னா, ரஞ்சி ட்ராஃபி ஆடி கிரிக்கெட் டீமில் போகணும்னா,
இல்லையே, அன்றைக்கி மேட்ச் ஜெயிக்கணுங்கிறது தானே. நம்ம விளாட்டாக தான் விளாண்டோம் ஒரு காலத்தில். சும்மா பாடுவோம், சும்மா பேசுவோம், சும்மா டிராயிங் வரைவோம். சின்ன வயசில் போட்டு சன்னெல்லாம் எதுக்கு வரைஞ்சோம்? பிகாசோ ஆகிறதுக்கும், ஆர்ட் கேலரியில் போய் பெயிண்டிங் வைக்கிறதுக்கா? ஆனால் நல்லா இருக்குன்னு ஒரு டைமில் வரைஞ்சிக்கிட்டு இருந்தோம். இதுதான் எதுவுமே பணமாக மாறணுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் செய்யுங்க அப்படின்றான். எல்லோரும் எல்லா விதமான உங்களுக்கு ஆர்வமாக இருக்கிற ஒர்க்கை செஞ்சு பாருங்கன்றான். நிறைய பாட்காஸ்ட் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மியூசிக் மேலே பயம் இருந்தால் கூட சும்மா கீபோர்டில் கை வச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு பான் மியூசிஷியனாக இருந்திருக்கலாம். கீபோர்டில் கை வச்சு 4 கார்டை வாசிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு தொலையாது. ஸோ அப்போ ஒரு கிளாரிட்டி ஒன்று போயிட்டே இருக்கும்போது, அந்த மல்டிபிள் பேஷண்ட்டை பற்றி போயிட்டே இருக்கும்போது இது ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. சரி, இப்படி நிறைய பேர் இருப்பாங்க போல், உங்களுக்கான காலிங் ஒன்று இருக்கும், அது கொண்டு போங்க. சிங்கிள் கோல் போகிறவங்கள பார்த்து நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணி குழப்பிக்காதீங்கன்னா. இப்போ எனக்கு தெரிஞ்சு என் கூட அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஃபிலிம் மேக்கிங் மட்டும்தான் யோசிச்சாங்க. அது மட்டும்தான் 24 வருஷம் படிக்கிற புக் எல்லாம் ஃபிலிம் மேக்கிங் மட்டும்தான் இருக்கும். கற்றுக்கிறதெல்லாம் அசிஸ்டன்ட் கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க. சினிமா கதை மட்டும் தான் எழுதுவாங்க. ஆனால் எனக்கு அந்த சினிமா கற்றுக்கிறத தாண்டி நான் யூடியூப் ஆரம்பித்தேன். நான் ஜாஸ் கற்றுக்கிட்டேன், மியூசிக் கற்றுக்கிட்டேன், கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிட்டேன். என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டே இருந்தேன். என்னை பார்த்து எல்லாம் கேட்குற கேள்வி, இது எல்லாம் நீ எழுதுகிற கதைக்கு உதவுமா அப்படிம்பாங்க. அப்போ நான் பதில் சொன்னேன், என் கதைக்கு உதவ வேணாம், என் படத்தில் அது வரக்கூட வேணாம், எனக்கு இது கற்றுக்க நல்லா இருக்குன்னு. அது எல்லாம் பண்ண ஒரு முட்டாளாக பார்த்தாங்க. இப்போ கூட என்ன, நீ எடுக்கிற படம் வேறு மாதிரி இருக்குது, நீ படிக்கிற புக்கு வேறு மாதிரியே இருக்குன்னு என்னெல்லாம் கேட்டாங்க. நான் படிக்கிற புக்கு என் படமாக வரணும்னு தேவையில்லையேன்னு ஒரு பதிலோட சொல்லுவேன். ஒரு டைமில் அது ஒரு ஒர்க்காக வரலாம். ஆனால் நான் பண்ணுற எல்லாமே இது ஒரு சிங்கிள் கோலில் வாழ்கிறவங்களுக்கு மல்டிபிள் பேஷனேட் இருக்கிற ஜனங்களை பார்த்து வித்தியாசமாக தெரியும். இவன் என்ன அவன் அப்படிம்பாங்க. ஏன் இது எதுக்குங்க ஜாஸ் கேட்குறீங்கம்பாங்க. இசை எதுக்கு கேட்போம்? நல்லா இருக்குன்னு தான் கேட்போம். சோலோ மோனோ கோலில் வாழ்கிறவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, எல்லாமே அவங்க வேலைக்கு உதவுமா அப்படின்னு கற்றுக்க ஆரம்பிக்கும் போது மக்களே ஒரு ஆப்ஜெக்டாக, அவங்க வாழ்க்கையோட ஸ்கிரிப்டுக்கு ஒரு கேரக்டராக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவன்கிட்ட பழகினா அந்த இடத்துக்கு போக முடியுமா? இந்த புக்கு படித்தா நம்ம நினச்சதை பண்ண முடியுமா? ஸோ சராசரியான ஒரு ஆர்ட்டையோ லிட்ரேச்சரையோ மியூசிக்கையோ வாழ்க்கையை ரசிக்கிற தன்மையை அவங்கள விட்டு போயிடும். எல்லாமே அவங்க ஒரு கோலை நோக்கி தான் ஓடும். மல்டிபிள் பேஷனட் ஆசை இருக்கிறவனுக்கு எதை பார்த்தாலும் ஆர்வம் வந்துடும். அவன் அந்த என்ஜாய்மெண்ட்டுக்காகவே அதை கற்றுப்பான். இந்த பேர்ட்டி இருக்கார், ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவர் பயாலஜிக்கல் சயின்டிஸ்ட்டு. டிஎன்ஏ இதில் ஒரு லேபில் பெங்களூரில் வேலை செய்கிறாரு. அவர் ஒரு குவிசர். அவர் குரோர்பட்டி சூர்யா அவருக்கு அவர் தான் கொஸ்டின் அடிப்படைது. இந்தியா ஃபுல்லாக குவிசிங் போகிறவர். அவர் ஒரு ஒரு மெட்டல் ராக்கோட எந்தூசியாசிஸ்ட்டு, மியூசிக் ஃபுல்லாக தெரிஞ்சவர், ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட்டு, ஃப்ரெண்ட்ஸோட பேண்டு வச்சுருக்காரு. எனக்கு இது பேர்ட்டியோட மல்டிபிள் பேஷன். அது எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நம்மள மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார், நீங்கள் ஃப்ளாக்கில் வாங்க அப்படின்னு. இப்போ நிறைய பேரை பார்க்கும்போது தயவு செஞ்சு எல்லா துறையிலையும் வாய வைக்கிறேன்னா கில்ட் ஆகிக்காதுன்னு சொல்கிறது தான் இப்போ என் வேலையாகவே இருக்குது. அதை பர்சியூ பண்ணு. ஸோ அடுத்து அந்த பையன் என்ன சொல்கிறான் வீடியோவில், நீங்கள் பர்சியூ பண்ணுங்கள், எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல், எல்லாத்தையுமே நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படாதீங்க, சில விஷயம் உங்களுக்கானது இல்லைன்னு தெரியவும் வரும் அப்படின்றான். அதை நீ டிஸ்கார்ட் பண்ணிடலான்றான், ரொம்ப போட்டு போய்க்க வேணான்றான். ஸோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் வரும். அதிலிருந்து நீங்கள் மல்டிப்பிள்லேருந்து நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு. ஆனால் என்னோட அது எக்ஸாம்பிளாக நான் பார்த்தது என்னோடய பாட்காஸ்ட் தான். திருப்பி நான் சொல்லுவேன், இந்த பாட்காஸ்ட்டுக்காக நான் எந்த புக்கும் படிக்கலை, எந்த பாட்டும் கேட்கல, எந்த ஃபிலாசபியோ படிக்கலை, எந்த தியானமோ ஓஷோ படிக்கல. இதெல்லாம் என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் வச்சுக்கிட்டது. இது ஏன் நான் பண்ணேன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. எனக்கு ஒரு தேடல் ஒன்று இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் இதெல்லாம் சொல்கிறதுக்கான சான்ஸாக என்னோடய கன்வர்ஜிங் பாயிண்ட்டாக நான் ஃபோனை ஆன் பண்ணி ஆடியோவை பேசி நான் ஸ்பாட்டிஃபைல போட்டேன். அப்போ தான் அது வேறு மாதிரி ஒரு மக்களை என்கிட்ட கொண்டு வந்துச்சு. இது என்னோடய பாயிண்ட். என்ன வோக்கலி நான் என்னோடய பெஸ்ட்டு ஒர்க்கெல்லாம் பார்த்தா என் பாட்காஸ்ட்டையும் முதல்ல சொல்லுவாங்க. அதில் இருக்கிற வரதராஜனால சினிமாவில் கொண்டு வர முடியல, ஆக்டிங்கில் கொண்டு வர முடியல, யூடியூப்பில் கொண்டு வர முடியல, வேறு ஒருத்தர் இருக்கான். இதுதான் இந்த மாதிரி உங்கள் எல்லாருக்குமே ஒரு கன்வர்ஜிங் பாயிண்ட் வரும். எல்லாத்துலேயும் வாய் வைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு பாயிண்ட் வரும். உங்களோட ஒரு இதிலே கவனமாக இருக்க, ரொம்ப வேகமாக போவான், கண்டுக்காதீங்க. அவனுக்கு அது ஒன்று தான் வரும். நீங்கள் எல்லாத்துலேயும் அந்த வாயை வச்சுட்டு கற்றுக்கிட்டு போயிட்டே இருங்க. ஒரு டைமில் எல்லாம் ஒன்று சேரும். ஓ, இதுக்கு தான் நம்ம இவ்வளோத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு இருந்தோமான்னு உங்கள் பிரெயின் சொல்லும். அந்த இடத்துல போய் நிப்பாட்டும் போது ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்ககிட்ட இருந்து வரும். இப்போ இதிலிருந்து தான் என்னோட அந்த பாட்காஸ்ட் ஆரம்பத்துக்கு போகிறேன். இந்த மாதிரி பேஷன் எல்லாருக்கும் தோணணும்னு கிடையாது, எல்லாருக்கும் இது வராது. ஏன்னா அவங்க பிரெயின் ஒயரிங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறுது. எனக்கு அந்த இடத்துல தான் எனக்கு ADHD பற்றி எனக்கு தெரிய வருது. நியூரோ டைவர்ஜென்ட்டு, நிறைய விஷயத்த கற்றுக்கிற ஒரு ஆர்வம், ஒரு ஹைப்பர், ஒரு எனர்ஜி, இது எல்லாமே எனக்கு கற்றுக்கும் போது தான் நான் அதில் ஒரு ஆளாக இருக்கிறனால தான் என்னால் இவ்வளவும் நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு முறை என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், க்ளோஸ் ஃப்ரெண்டு, இப்போ ஃபிலிம் மேக்கராக இருக்கார்.
அவர் வந்து சொன்னார், விஜய் நீங்கள் ரொம்ப யூடியூப்பில் இருக்கீங்க, ஏன் சினிமா மட்டுமே நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் ரொம்ப எனர்ஜி நீங்கள் பேர்ன் அவுட் பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு படக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதெல்லாம் உங்களோட சினிமா மட்டும் பாருங்களேன், ஏன் இவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்கன்னாரு. அதை நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏன் அப்படி என்ன சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் என்னோட யூடியூப் மாதிரி ஒன்று பண்ணதில்லை. யூடியூபராக இருந்திருந்தால் நான் யோசிச்சுட்டு இருப்பேன், ஒரு நான் தப்பான யூடியூபரோ. அவர் என் வேர்ல்டை பார்த்ததில்லை. அவர் என்ன பேர்ன் அவுட்னு சொல்கிறாருன்னு பார்த்தா, அதனால் எனக்கு எந்த டைமும் எனக்கு டிலே ஆகலை. நான் கதை எழுதுறேன், அதுக்கான டைம் ஒதுக்குறேன், ப்ரொடியூசர் அலையிறேன், வேலை நடக்குது. 2 எடுத்துட்டேன். ஒரு தியேட்டரில் ஒரு படம் விட்டுட்டேன், ஓடிடியில் விட்டேன், அடுத்த படம் வேலை போயிட்டுருக்கு. இப்போ நான் யூடியூபோ பாட்காஸ்ட்டோ பண்ணாமல் இருந்தாலும் நான் எழுதுகிற ஸ்டைலான கறிக்கு இதுதான் என்னோடய வெர்ஷனாக இருந்திருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாக இருந்திருக்கும். இவர் அந்த பேர்ன் அவுட் என்ன சொல்கிறாருன்னு யோசிக்கும் பொழுது தான், ஒரு வேலையை மட்டும் பண்ணுறவங்களுக்கு மல்டிபிள் வேலையை பார்த்து ஏன் இவ்வளோ உழைக்கிறாங்க ஒன்றும் வராதுக்குன்னு யோசிப்போன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் புரிஞ்சுது, நம்மளோட பிரெயின் வயரிங்கே வந்து மாறி இருக்குன்னு சொல்லும் போது தான் எனக்கு அந்த விஷயம் வந்து தெளிவாச்சு. ஏடிஎஸ்டி பற்றி புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்கும். இன்னொன்று ஹைப்பர் ஃபோக்கஸ் பயங்கரமாக இருக்குமா. ஒரு விஷயம் பிடிச்சி போச்சுன்னா டைம் போகிறதே தெரியாமல் பல மணி நேரம் பல நாளாக அந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டு உலகத்தையும் மறந்துடுவாங்கன்னாங்க. இதை நான் ஒஸ்ட்டாக பண்ணுவேன். அடுத்த ஸ்டெப்பு கற்றுக்கிட்டு மற்ற எல்லாருக்குமே அது புரியணும்னு ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்படுவார். நான் பண்ண என்ஜாய்மெண்ட்டை நீயும் பாருன்னு என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுவாருன்னு சொன்னாங்க. இந்த தப்பை நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ்லேயே சொல்லுவாங்க, அண்ணே நீங்கள் என்ட்ரி ஆனோடனே பயங்கர எனர்ஜியாக வருவீங்க, அவ்வளோ விஷயம் மண்டையில் வச்சுருப்பீங்க, அப்படியே கொட்டுவீங்க, எங்களுக்கு அதை நோட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவ்வளோ டயர்டாகும்பாங்க. இதை பற்றி நான் கேட்கும் போது தான் கொஞ்சம் நிறைய பேசுவீங்க, கொஞ்சம் ஓட்ட வாய்தான் நீங்கள், கொஞ்சம் எங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஃபேட்டிக் ஆகும், எப்படா நிப்பாட்டு வரலாம் ஆகும். அப்படி கேட்கும் போது தான் நம்மளை பற்றிலாம் மற்றவங்க எப்படி நம்மளை பார்க்குறாங்கன்னு தெரிய வந்தது. ஸோ நீங்கள் பயங்கர எனர்ஜியாக கடன்னு சொல்லுவீங்க. இன்னொன்று, நமக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிறதும் ஒன்றும் கிடையாது. திடீர்னு நான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று பார்த்துருப்பேன், ரொம்ப டீப்பான ஒரு ஃபிலாசபிக்கல் ஒர்க்கை நான் படிச்சிருப்பேன், வந்து அதை பற்றி அண்டர்ஸ்டாண்டபிள் இல்லாதவங்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். அது வந்து என்ன இது கூட புரியலன்னு ஒரு கோவம் வந்துடும். எனக்கு வந்து அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு அப்புறம் புரிஞ்சுது. ஏன்னா பேர்ட்டி வர மாதிரி இளையராஜா பற்றி பேசும்போது சொன்னார், ராஜாவுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது, என்ன பிரச்சனைனா அது ஏன் நம்ம எல்லாருக்கும் இல்லைன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு, அதுதான் ஒரு கோவமே. எனக்கு தெரியுது, உங்களுக்கே அதெல்லாம் தெரியல அப்படிம்பாரு. ஆனால் அவருக்கு தெரியல, அவரால் மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும்னு தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொன்ன. அந்த ரீல் வந்து நல்லா போச்சு. நான் வந்து நம்ம எல்லாரோட வேர்ல்டுமே நம்ம எந்த ஆங்கிலும் தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஒரு ஆர்வம் வந்து பயங்கரமாக புரிஞ்சுதுன்னா அந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தேவையும் இல்லை. அது நீங்கள் கடத்த ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பல்பாகும். ஒரு படம் ஒன்று சூப்பராக இருக்கும் பாருங்கள், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஜஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒரு பாட்டோ படம்னே வச்சுக்கோங்க, இல்லை பாட்டே கூட வச்சுக்கோங்க, பிடிச்சி போச்சு உங்களுக்கு, உங்கள் பசங்க இருக்காங்க, போய் ப்ளே பண்ணுறீங்க, என்ன ஆவீங்க அந்த 5 நிமிஷம்? எல்லோரும் முடிஞ்சும் பார்ப்பீங்களா? நீங்கள் டேப் பண்ணது பீட்டுக்கு அவன் டேப் பண்ணுறான்னு பார்ப்பீங்க, 3/4 பேர் பண்ணியிருக்க மாட்டானுங்க. அவன் மூஞ்ச பார்ப்பீங்க, நம்ம பண்ணது கரெக்டானு பார்ப்பீங்க. நீங்கள் ஃபீல் பண்ண கேப்பில் அமைதியாக உட்காந்துருப்பான், எப்படி இருந்துச்சுடா, ஓகேவா, எப்படி இருந்துச்சுடா, இது சொல்லும் போது ஓகே மச்சான், ஓகே இதுக்கே அவ்வளோ சீன்னு சொல்லும் போது ஹர்ட்டெல்லாம் இருக்கீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, ஸ்கூலில் காலேஜில் ஆஃபீஸில். இதுதான் இந்த ஆர்வம் தான் இங்கே வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இது ப்ராப்ளங்கிறத விட அது மக்களே அப்படி தான் இருப்பாங்க. அந்த ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேர்லாம் பார்த்துப்பீங்க, ஊமை கொட்டானுங்க, கவனிச்சிருக்கீங்களா, எல்லாம் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுப்பான். அவன் பார்த்த புக்கு, அவன் படித்த புக்கு, பார்த்த படம், கேட்ட பாட்டு எதுவுமே அவனை பற்றி சொல்ல மாட்டான். நீங்கள் நோண்டி அவனுக்கு தேவையான வேலை வரும்போது எனக்கு இது தெரியும் அப்படிம்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எனக்கு ஏன்டா அதெல்லாம் சொல்லவே இல்லை என்கிட்ட, நீ கேட்கல அப்படிம்மா. ஆனால் நாளாக தக்காளி நீ கேட்கவே வேணாம், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேங்கிற மாதிரி வருது. என்னை விட 4 மடங்கு எனர்ஜி பேர்ட்டியெல்லாம் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாருன்னா நீங்கள் காலையில் எல்லாருக்குமே சொல்லி ஆகணும். ஃபோன் பண்ணி பேசுவார் 50 பேருக்கு, நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு அவரோட எனர்ஜியை ஹேண்டில் பண்ண தெரியுது, வாவ் அப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான் அவர் கணக்கில். மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. இந்த கிளாஸில் வீடான கேரக்டராக நாங்களாம் இருப்போம், ரொம்ப ட்ரீமியாக இருப்போம். வீட்டில் பிரச்சனை போயிட்டுருக்கோம், கடன் பிரச்சனை போயிட்டுருக்கோம், 1ஆம் தேதிக்கு வட்டி கட்ட காசு இல்லாமல் இருப்போம், கண்ணு கலங்கிட்டு இருப்பேன். என்னென்னு கேட்பாங்க, பாலஸ்தீனில் அவ்வளோ குழந்தைங்க, என் அம்மா செருப்பால் அடிப்பேன், சோத்துக்கு வழியில் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்பாங்க. ப்ரெசன்ட் டென்ஸை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு உலகத்தில் ஃபீல் பண்ணிருப்போம். எம்பத்தி அதிகமாக இருக்கும். எல்லாரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுது நினச்சி நம்ம அழ ஆரம்பிச்சிருவோம். எவ்வளோ நைட்டு தக்காளி நான் தூங்காமல் இருந்திருக்கேன் யாராருக்கோ ஃபீல் பண்ணி, பல நைட்டு இப்போ வரைக்கும். மற்றவங்கள நினச்சி அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ பாவம் இல்லை, நம்ம எல்லாத்தையும் ஹர்ட்டு பண்ணுறோமோ, நம்ம ரொம்ப கில்ட்டோ, நம்ம எல்லாத்தையும் சோகம் பாரமாக இருக்கோமோ, தொல்லை பண்ணிட்டோமோ, நினச்ச காலைல பார்த்தா அப்படியே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் தூங்கிட்டேனே அப்படிம்பாங்க. எனக்குலாம் ஒன்றும் தோணலையே, நீங்கள் எதுக்கு அவ்வளோலாம் எங்களுக்காக ஃபீல் பண்ணுறீங்கம்மாங்க. எனக்கு வாட் த ஃபக் அப்படி மாதிரி இருக்கும். எமோஷனாக அன்பாக இருக்கிறதே எங்கள் பல்பு.
ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியாமலே இது வந்து நான் நினச்சிக்கிட்டேன்னா நம்ம பயங்கரமாக இருக்கும் அன்பா, இந்த உலகம் தான் வந்து வெறுப்பாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது அவன் பிரெயினே அப்படி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சில பேருக்கு அவ்வளோ அழட்டிக்க மாட்டாங்க வாழ்க்கையை. சில பேர் பிரெயினே சில்லாக எடுத்துப்பாங்க, கூல் அப்படிம்பாங்க. சில பேருக்கு ஹைப்பராக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப லேகாக இருக்கும். அந்த விஷயம் தட்டி ப்ராசஸ் ஆகிறதுக்கு 2 நாள் ஆகிற மாதிரிலாம் ஆளுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மாதிரிலாம் டிவைட் ஆகுது, அவ்வளோதான். எனக்கு இந்த ADHD மேட்ரு புரியும் போது எனக்கு நான் யாருன்னு புரிஞ்சுது, என் பிரெயின் ஏன் வேலை செய்ய புரியுது, எப்படி நான் இவ்வளோ சேனலை மேய்க்கிறேன்னு என்னை பார்த்து ஏன் சில பேர் ஆச்சரியப்பட்டாங்கன்னு புரியுது. நீங்கள் பாட்காஸ்ட் கேட்கும் போது எங்களுக்கு தெரியும், ஒரு 10 விஷயத்தை பேரலாக பேசியிருப்பேன். பேசி 10 விஷயத்தையும் கரெக்டாக கோர்வே எண்டிங்கில் வந்து முடிப்பேன். இது நான் பிளான் பண்ணியோ ஸ்கிரிப்ட் எழுதியோ பேசுகிறதில்ல, என் பிரெயினே அப்படி தான் ஒர்க் ஆகுது. இந்த அப்சிடியன் ஆப் வந்து அது மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஹைப்பர் லிங்க்கில் தான் போகுது. இன்டர்நெட்டில் ஹைப்பர் லிங்க் பற்றி தான் பேசுகிறேன். மஷ்ரூம் வந்து ஒரு ஹைப்பர் லிங்காக தான் கிரவுண்டில் வளருது. நான் என் பிரெயின் எப்படி இருக்குங்கிற தேடலை தான் இவ்வளோ வருஷம் நான் இருந்திருக்கேங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. அது சம்மந்தமான வேலையை தான் நான் படிச்சுட்டு இருந்தேங்க. டீசென்ட்ரலைசேஷன் பேசுவேன். டீசென்ட்ரலைசேஷனாக ஒரு சென்டர் இல்லாமல் எல்லா பக்கம் பிரான்ச் அவுட் ஆகுது. நான் என் பிரெயினே பிரான்ச் அவுட்டாக தான் யோசிக்குது உட்காந்துக்கிட்டு. நீங்கள் அந்த குத்துக்கு பத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கதை தொடர்ந்து வரும். ட்ரிபிள் பிலிமே வந்து ஒரு 5-6 கேரக்டருங்க இருக்கும். 5மே படம் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கும். இது குத்துக்கு பத்தில் ஒரு 10 கதை போகும். அவ்வளோ கேரக்டருங்க போகும். எல்லாருக்கும் அதை எழுதியிருப்பேன். அது சில பேருக்கு அதுக்கு யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம்னாங்க. எனக்கு அது ஈஸியாக வந்துடுது அப்படின்னேன். யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேரும் கச்சன்னு ஒரு வீடியோ ஒன்று போய்ட்டு ஒரு ஆளுக்கு எனக்கு யோசிக்க வராது. அது மைண்டு டக்குன்னு போர் அடிச்சிடும், சீக்கிரம் போர் அடிச்சிடும், சீக்கிரம் டெம்பரமெண்ட் ஆகிடும், டக்குன்னு டவுன் ஆகிடும். ஒரு சில இடத்துல ஃபேக் பண்ண வராது. யாராவது நம்ம சிங்க் ஆகணும்னா நான் இது தலையை குனிஞ்சிடுவேன். நிறைய விஷயம் இருக்குது. என்ன மாதிரியே ஒருத்தரை பார்த்தேன். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர், பேர் சொல்ல விரும்பலை, ஃப்ரெண்டு அவர் வந்து ஆஃபீஸ் வந்து அவரை பற்றி சொன்னார். 2 பேரும் ஆமாம் இல்லை எனக்கும் இல்லைன்னு கனெக்ட் ஆகிட்டோம். அவர் கண்ணு கலங்கிட்டார். நான் இன்னொரு என்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்க மாட்டேன்னு நினச்சேன். நான் எனக்கு ஏதோ ஒரு தப்புன்னு நினச்சேன். இது ஹேண்டில் பண்ண தெரியலைங்க எனக்கு அப்படின்னு சொன்னால், ஒன்றும் ஹேண்டில் பண்ணலாம் ஒன்றும் இல்லை. நம்ம வேறு மாதிரி ஒரு ஒயர்டு, அவ்வளவுதான். இது ஒன்றும் டிசபிலிட்டி கிடையாது. நம்ம வேறு மாதிரி உலகத்தை பார்க்குறோம், அவங்க வேறு மாதிரி உலகத்தை பார்க்குறாங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கேமராக்கும் கலர் கேமராக்கும் இருக்க வித்தியாசம்தான். ரீசெண்டாக ட்விட்டரில் ஒரு முறை ஒரு இது ஒன்று வந்துச்சு. இது மாதிரி அப்போ தான் புரிஞ்சுது. அது ஒரு ஃபேக்டர் மாதிரி. சில பேருக்கு ஒரு வேர்டு படித்தா பிரெயினில் அந்த ஆப்ஜெக்டாக இமேஜின் ஆகாதான். கேட்குற எத்தனை பேருக்கு அது இருக்குன்னு தெரியல. இப்போ எலிஃபெண்ட் அப்படின்னா எலிஃபெண்ட்டோட படம் ஓடும். எலிஃபெண்ட் ஓடுது அப்படின்னா எலிஃபெண்ட் ஓடுற மாதிரி விஷுவல் ஓடும். நிறைய பேருக்கு அது ஓடாதான். ஆனால் அதில் அவங்க நார்மல் லைஃப் தான் வாங்க, இது கதை படிப்பாங்க, புக்கு படிப்பாங்க, எல்லாமே இருக்கும். சில பேருக்கு வைப்ரண்ட்டாக இமேஜ் ஓடும்ல, சில பேருக்கு அது ஓடாதான். அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ட்விட்டரில் போட்டு அவ்வளோ பேர் வந்து இது பிரச்சனைன்னு கேட்டால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 விதமான ஜனங்க இருக்காங்க, அவ்வளோதான். பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு இப்படி தோணாதுங்குது. எனக்கு அப்போல்லாம் இமேஜஸ்லாம் தோணாதுரா. அதனால தான் நான் இவ்வளோ போல்டாக நான் வீட்டை எங்கள் அம்மாட்ட ரொம்பலாம் சஃபர் ஆகாது. ரொம்ப யோசிச்சு தூங்காமல் இருக்காது. அப்படியே தூங்கிடும், யோசிப்பேன். பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு அந்த விஷுவலே ஓடாது. எனக்கு வந்து அது பயங்கர விவிடாக ஓடும். முக்கியமான டைமில் என்ன கலரில் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க, என்ன டைமு, என்ன கிளாக் ஓடிச்சு, டிவியில் என்ன பாட்டு ஓடிச்சு, அவங்க என்ன பேசுகிறாங்க, படம் மாதிரி மண்டையில் ஓடும். உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். சில பேருக்கு மெமரியே தக்காளி ஸ்ட்ராங்காக இருக்காது. உன் பிரச்சனை இல்லை, உன் பிரெயினே அவ்வளோ ஸ்ட்ராங்காக வேலை பார்க்குது. நீ இதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற அப்படிங்கிறத நான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சி ஷாக்காக உட்காந்துருந்தேன். இருக்கிற சோகத்தில் இது வேறையான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா டேவை ஆர்கனைஸ் பண்ணணும், நான் டே பிளானர் போடணும், மதியம் மறக்கக்கூடாது, ப்ராப்பராக அன்றைக்கி இவ்வளோ வேலை தான் நான் பண்ணணும் மைண்டில் வச்சுட்டு அதை மட்டும் தான் நான் பண்ணணும். லூப்பில் அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது, நூல் பிடிச்சி அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். மெடிடேஷன் ரொம்ப முக்கியமாக பண்ணணும். ஏன் எனக்கு ஓஷோ பிடிச்சதுன்னா, ரொம்ப ஹைப்பராக இருக்கிறவங்களுக்கு ஓஷோ ஒரு அமைதியை கொடுக்குறாரு. மெடிடேஷன் தான் ADHDக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து அப்படின்றான். இதெல்லாம் படிக்கும்போது நான் ஏன் என் ஜேர்னியெல்லாம் தேடினேங்கிறது பார்த்தா, என் பிரெயினோட இந்த ஒயரிங்கே வந்து அப்படி இருந்திருக்கு, என் தாட் ப்ராசஸே அப்படி இருந்திருக்கு, என் திங்கிங் ப்ராசஸே அப்படி இருந்திருக்கு. என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு கன்சோலிங் பாட்காஸ்ட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் குரூப்பில் ஏன் மாப்பிள்ள வித்தியாசமாக இருக்க, ஏன் அவுட் ஆஃப் பாக்ஸாக யோசிக்கிற, ஏன் லூஸ் மாதிரி பேசுகிற, ஏன் கண்டதையும் வாய வைக்கிற, ஏன் உனக்கு என்ன பண்ண போகிறேங்கிறது தெரியல அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, எனக்கு இப்போதைக்கு தெரியலன்னு பதில் வச்சுக்கோங்க. நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, சின்ன வயசு, என்னடா உனக்கு என்ன ஆப்புறன்னு தெரியலையா, அப்புறம் ஏன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னா, டைம் எடுக்கணும்னா ஒரு நாள் தெரிய வரும்னு சொல்லுங்கள். தெரியலன்னு சொல்லி உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. இது ஒரு பார்ட் ஆஃப் பிரெயின், பார்ட் ஆஃப் லைஃப், பார்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கனிசம், பார்ட் ஆஃப் எவல்யூஷன். நினச்சிக்க அப்படி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வயலின் வாசிப்பார், பில்கேட்ஸு ஸ்கேட்டிங் பண்ணுவார், ஸ்டீவ் ஜாப்ஸு தியானம் பண்ணுவார், LSD அடிப்பார். ஜெயிச்சவங்களுக்கு தான் வரலாறு சொல்லுவாங்க.
ஒருத்தன் ஒரு இதில் ஜெயிச்சுட்டான், கோடீஸ்வரன் ஆகிட்டானா தெரியுமா, ஒரு நல்ல கால்ஃப் ஆடுவார். அம்மா இதே இது காசு வராத ஒருத்தன் வந்து பேரலாக மல்டிபிள் ஒர்க் பண்ணால் உலகம் மதிக்காது. பிச்சைக்காரன் எதுக்கு கால்ஃப் ஆடுறான் அப்படிமா, அவர் நல்ல ஒரு பெரிய சிங்கர்ப்பா, ஆனால் இது கம்ப்யூட்டர் கிரிக்கெட் நல்லா ஆடுவார். வெட்டியாக இருந்து பாருங்கள், வெட்டி போய் எதுக்கு கிரிக்கெட் ஆடுறான் அப்படிமா, இவ்வளோ தான். ஸோ இது வந்து எனக்கு புரிஞ்சுக்கப்போ என்னோடய ஹைப்பர்னஸை வந்து நான் ஓகே இட் ஹேஸ் டு பி சேனல்டுன்னு வச்சேன். கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது, சேனலிங் பண்ணணும், ப்ராப்பராக எனர்ஜியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு என்னை பற்றி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஓ இதெல்லாம் இருக்குது போல். சில பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹைப்பராக இருப்பாங்க. சில பேர் என்னால் ஒரு பேஜை முழுசாக படிக்க முடியாது அப்படிம்பாங்க. என்னால் ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 5 செகண்டுக்கு மேலே அவங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலம்பாங்க. அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெடிடேஷன் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. மெடிடேஷன் மட்டும்தான் உதவும். மருந்தோ மாத்திரையோ எக்ஸசைஸ் எதுவும் உதவாது. மெடிடேஷன் மட்டும்தான் உங்கள் பிரெயினை அமைதியாக்கி உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரும். வேறு எதுவுமே சான்ஸ் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு இந்த மேட்டர்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் நானே யாருன்னு புரிஞ்சுது. ஸோ அதனால தான் எனக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா என் பிரெயின் போயிட்டே பேசிகிட்டே இருக்க முடியும். நல்லா ஓட்டவாய் மாதிரி என்னால் ஸ்டாப் பண்ணாமல் ஒரு விஷயத்தை இழுக்க முடியும் ரொம்ப நேரம். இப்போ நீ இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. இது உங்களுக்கும் யாருக்காவது இருந்தால் நீங்கள் போயிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ADHD டெஸ்ட் ஆன்லைனில் இருக்கும், எடுத்து பாருங்கள். போய்ட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்கள். அவங்க வந்து அதுக்கான ஹெல்ப்பெல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து இதை ப்ராப்பராக டயக்னைஸ் பண்ணணும் தான் இருக்கேன். இது வந்து ஒரு டிஸார்டர் கிடையாது. இது வந்து நீங்கள் உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதனால் உங்கள் லைஃப் ட்ரபுளாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் போய் டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இப்படி ஆர்டராக இருந்துக்குங்க, இப்படி கட்டாயங்க தூங்குங்க, சில சாப்பாடு சாப்பிடாதீங்க, சில டயட்டு சொல்லுவாங்கன்னு. அந்த மாதிரிலாம் இருக்குது. அவ்வளோதான். எனக்கு சோறே எனக்கு ADHD தான் போடுது. இவ்வளோ வேலையும் பார்க்க முடியுது, இவ்வளோ பார்க்க முடியுது. இதை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோலாக பண்ணிட்டா நிறைய விஷயம் வரும். அவ்வளோதான் நான் கற்றுக்கிட்டேன். ஃபோனை ரொம்ப நேரம் கண்ட்ரோலே இல்லாமல் டூம் ஸ்க்ரோலிங் பண்ணுறதும் இதில் வரும். அது நிறைய போட்டுருந்தது. நீங்களும் அது மாதிரி இது வந்து எல்லாருக்கும் இது கனெக்ட் ஆக வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி நானும் இருக்கேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சும்மா அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிரெயினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னு எனக்கு தோணுது. வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இதுதான் என்னோடய பாட்காஸ்ட்டாக எனக்கு தோணுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், உங்களுக்குள்ளே பேசிக்கலாம், உங்களை பற்றி வீட்டில் கேட்கலாம். நான் இந்த மாதிரிலாம் நான் ரொம்ப நிறைய பேசுகிறேன், நான் ரொம்ப எனர்ஜியாக இருக்கேன், நான் டக்குன்னு டவுன் ஆகிடுறேன்னா இதுன்னு தெரியுதானா. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்ல வேணான் இருந்தேன், எப்படி பண்ணலான்னு பாரு. ஸோ அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ நிறைய மறக்குதா உங்களுக்கு, கவனமே இல்லையா, கான்சன்ட்ரேஷனே இல்லையா, ஒரு ஒர்க்கை ஞாபகம் வச்சுக்க முடியலையா, சொன்னாங்க நான் மறந்துடுது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, எதையுமே ஒரு ஆர்டராகவே இல்லையா அவங்க வாழ்க்கை, கச்சா முச்சான்னு என்றைக்குமே குழப்பமாகவே இருக்கா அப்படின்னா உங்களுக்கு பிரெயினோட ஒயரிங்கே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். அதை வந்து எப்படி அதை உங்கள் கைக்கு கொண்டு வருதுன்னு யோசிச்சிட்டாலே போதும். மீதி தியானம் மெடிடேஷன்லாம் வந்து இது எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் தாண்டினது. அது வந்து கம்பல்சரி. இது வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். உங்களோட பயாலஜிக்கல் பிரெயினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு புரியும். இது சரி, இதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சரி தான் பாருங்கள் இருந்துச்சு. ஸோ இதுதான், இதுலேருந்து நானும் என்னோட அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறேங்க நானும் சொல்லலாம். இது என்ன ஆன்லைன் டெஸ்ட் தான் எடுத்தேன், நான் டாக்டர்கிட்ட போகல. ஸோ நீங்களும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் அமெரிக்கான ஒரு இது ஒன்று இருக்கும், 2 .comலாம் இருக்கும். சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா ஜாலியாக ஃபன்னாக அதை பாருங்கள். ஒன்றும் பெருசாக சீரியஸான மேட்டர்லாம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு யூ கேன் ஹேண்டில் யுவர் லைஃப் பெட்டர். அவ்வளோதான். ஸோ ஓகே, நன்றி. இது உங்கள் விஜயவர்தராஜின் வோக்கல் ஒலி. விஜய் வரதராஜ் வோக்கல் ஒலி, வோக்கல் ஒலி, வோக்கல் ஒலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் வோக்கல் ஒலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकील का पॉडकास्ट ये कहना है.